சார் எதெல்லாம் குழந்தை பருவத்தில் நம்ம செய்யக்கூடியது, திருமண பொறுப்புகள் அப்படின்னா எதெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? குழந்தை இதில் வந்து நீங்கள் ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. பெற்றோர் அண்ட் அரசாங்கத்துடைய கடமையும் கூட. அரசாங்கம் எப்படி அது கடமையை செய்யுது அப்படின்னா, அரசு பள்ளிகளை வச்சு இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்குறாங்க. பெற்றோரும் அது மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கல்வி அறிவு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிகிரி எப்போ எந்த வருஷம் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே டிகிரிலாம் முடிக்கிறதுக்கு ஒரு 20-21 வயசு ஆயிடுது. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும்னா 23-24 வயசு ஆயிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்ன, 24 வயசு வரைக்கும் அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு வாழ்க்கையில் எப்படி வேணால் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு உண்டான ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறதுன்றது தான் வந்து புத்திசாலித்தனமே ஒழிய, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி அவங்க யாரோட அடுத்தவங்க தயவில் இருக்கிறவங்க யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்வேன். அவங்களே சுயமாக முன்னேறி பெருசாக வர்றவங்க மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து அவங்கள எப்படி இவங்க வந்து காப்பாற்ற முடியும்? அப்பாவை நம்பியோ, அண்ணனை நம்பியோ, இல்லை சொந்தக்காரங்களை நம்பியோ, இல்லை வீட்டில் இருக்க பெரியவர்களை நம்பியோ மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர் அந்த பெண்ணே வந்து தன்னை பாதுகாத்துக்க என்னால் முடியும், யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்னால் வாழ முடியுன்ற ஒரு தகுதி உள்ளவங்க தான் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணணுன்றது இந்த காலத்துடைய தத்துவம். அதை செஞ்சால் தான் கரெக்டுன்றது என்னுடைய கருத்து.